தனுசு ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திரம், இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறக்கிற பெண்களுக்கு தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூல நட்சத்திரம் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 100% தோஷம் இல்லை அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் நான் என்ன விளக்கங்கள் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு புரியும். ஆண் மூலம் அரசாடும், பெண் மூலம் நிர்மூலமா, இப்படி ஒரு பழமொழி இந்த மூல நட்சத்திரத்துக்கு. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்குது. அதில் சில நட்சத்திரங்கள் சுப நட்சத்திரங்கள் என்னும், சில நட்சத்திரங்கள் மத்திம நட்சத்திரங்கள் என்றும், சில நட்சத்திரங்கள் அசுப நட்சத்திரங்கள்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கிற நட்சத்திரங்கள்லேயே மிக உன்னதமான அற்புதமான நட்சத்திரம், புனிதமான நட்சத்திரம்னு சொல்லுங்க. இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரம் மிக அற்புதமான உன்னதமான நட்சத்திரம், தெய்வீகத்தன்மை பொருந்திய நட்சத்திரம். அப்படிப்பட்ட நட்சத்திரத்தில் பெண்கள் பிறந்தால் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, ஆண்கள் பிறந்தால் சந்தோஷப்படுறாங்க. என்ன காரணம்? இது எதன் அடிப்படையில் இப்படி ஒரு பிரிவினை வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். தயவு செய்து மூல நட்சத்திரத்தில் பெண் குழந்தைகள் பிறந்தா நல்லதில்லைன்னு நினைக்காதீங்க. கல்யாண வயசில் இருக்கிற பெண் பிள்ளைகளை தோஷம் தோஷம்னு சொல்லி அவங்க மன வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டை போட்டுறாதீங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாக்கப்பட்டு போடுற வீட்டில் மாமனாருக்கு ஆகாது, மாமனார் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைக்காதீங்க. ஐயோ, நம்ம பொண்ணு மூல நட்சத்திரத்தில் பிறந்துட்டாலே அவளுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு தாய் தகப்பனையும் நான் அதைத்தான் கேட்டுக்கிறேன். இன்னமும் எத்தனையோ ஊர்களில் மூல நட்சத்திரங்களுடைய மகிமை தெரியாமல், மரியாதை தெரியாமல் இன்னமும் நிறைய பேர் அதை தோஷம் தோஷம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த சொல்வாக்கு மாறவே கிடையாது. அப்படி என்ன பெரிய பாவம் பண்ணுச்சு இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் மிக உன்னதமான உயரிய மதிப்பு மரியாதை மிக்க நட்சத்திரம். இன்னைக்கு எந்த ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தாலும் கணபதியை வணங்கிட்டு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி தான் நாம் பிள்ளையாரை வணங்கிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நாம் தொடங்குறோம். அந்த அதிதேவதை மிக்க நட்சத்திரம் தாங்க இந்த மூல நட்சத்திரம். கேது பகவானுடைய இந்த மூல நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி விநாயக பெருமான். அவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அவரை வணங்கினா என்ன நமக்கு செய்வாரோ அதே மாதிரி தான் இந்த மூல நட்சத்திரம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த சொல்லப்பட்டிருக்குது. இது தெரியாமல் தான் நாம் நிறைய பேர் இன்றைக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை ஒரு ஒரு மாதிரியாகவே பார்க்குறாங்க, தோசக்காரின்னு பார்க்குறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கான விளக்கங்களை நான் சொல்ல கடமைப்பட்டு தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் நான் இந்த பதிவை நான் சொல்லியிருக்கிறேன். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. பேச்சு வழக்கில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் என் படிப்பின் மூலம்தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன், எங்கள் அப்பா மூலம்தான் நான் இந்த வழிக்கு வந்திருக்கிறேன், என்னுடைய நண்பர்கள் மூலம்தான் நான் இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறேன், என்னுடைய மனைவி மூலம்தான் நான் இந்த நிலைமைக்கு நான் உயர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மூல காரணம் சொல்லுவான். இந்த மூல காரணம் இல்லாமல் எதுவுமே கிடையாதுங்க. அந்த மூல காரணத்துக்கு அடிப்படையான ஒரு நட்சத்திரம் தான் இந்த மூல நட்சத்திரம். அந்த மூல காரணத்துக்கு அடிப்படையானவர் தான் அதிதேவதை விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமானையே வணங்கி வழிபட்ட பகவான் தான் இந்த மூல நட்சத்திர அதிபதி கேது பகவான். எவ்வளவு ஒரு அருமையான புனிதமான நட்சத்திரம் பார்த்தீங்களா? ஆதி முதல் அந்தம் வரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஆதியை குறிக்கின்ற இடம் அந்த நட்சத்திரம், இந்த மூல நட்சத்திரம். ஆக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் முன்னுக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை தான் அதன் மூலம் இதன் மூலம் அப்படின்னு சொல்லி மூல காரணம் சொல்லுவாங்க. அந்த மூலத்தை உருவாக்கி கொடுத்தது தான் இந்த மூல நட்சத்திரம். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள
பஞ்சபூதங்கள் மூலம்தான் இயக்கம், இயங்குதல் அத்தனையும் நடக்குது. இதற்கு எல்லா மூல காரணங்களையும் மனிதர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் மூல நட்சத்திரத்தை மட்டும் மோசம், தோஷம் என்று வெறுக்கிறாங்க. 12 ராசிகள்ல 27 நட்சத்திரங்கள் வழியாக, 11 கரணங்கள் வழியாக, 27 நாம யோகங்கள் வழியாக, சூரியன் முதல் கேது வரை 9 நவகிரகங்கள் பயணிக்கும் போது, உலகத்துல எந்த மூலையில எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும், ஏதாவது ஒரு ராசி, ஏதாவது ஒரு நட்சத்திரம், ஏதாவது ஒரு நாமயோகம், ஏதாவது ஒரு கரணத்துல தான் பிறந்திருக்கும். அப்படிங்கிறது தான் சொல்லுது ஜோதிடம். சிறப்பான ராசிகள், அசுபமான ராசிகள் அப்படின்னு எதுவும் இல்லைங்க. ஆனா நட்சத்திரங்களுக்கு ஒரு சில காரணங்கள மையமா வச்சு பிரிச்சு சித்தாந்தங்கள் வச்சிருக்குது நமக்கு. ஜோதிட சித்தாந்தங்கள் பிரிச்சு நமக்கு பலன சொல்லியிருக்குது. இருந்தாலும் மோசம் அப்படின்னு சொல்றதுக்கு பல காரணங்களை சொல்லி அதை நமக்கு தெளிவும் படுத்தியிருக்குது. இதை நாம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். சரியா தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அதை தெரிவிப்பதற்கான ஆட்களும் முன்வர மாட்டேங்கிறாங்க. காதுல கேட்டோமா, காத்து வாக்குல சொன்னோமா, போனோமா அப்படின்னு தான் இன்ன வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. ஆனா காதுல கேட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சு, அந்த விஷயத்த மத்தவங்களுக்கு சொன்னா தானே புரிஞ்சுக்குவாங்க. நாம கேட்டது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு. அத 1 2ஆக்கி, 2 4ஆக்கி இப்படியுமா விஷயங்கள சொல்லி சொல்லி போய் கடைசியில உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறது புரியாமலே போயிரும். அதற்கான மாற்று விஷயங்கள் மட்டும் தான் வருது. இப்போ மேச ராசி பரணி நட்சத்திரத்தில ஒரு குழந்தை பிறக்குது. இந்த பரணி நட்சத்திரத்த பார்த்தோனே சொல்லிருவாங்க, ஆஹா! மேசராசி பரணி நட்சத்திரத்தில இந்த குழந்தை பிறந்திருக்கு. தரணிய ஆழ்வாள் அப்படின்னு சொல்லிருவாங்க. உடனே நமக்கு பயங்கரமான சந்தோஷம் வந்துரும். பார்த்துக்கலாம். மேசராசியில பிறந்தவங்க அந்த தரணி நட்சத்திரத்தில பிறந்தவங்க எத்தன பேர் தரணி ஆள்றாங்கன்னு பார்ப்போம். ஆள்றாங்களா? அதே மாரி மகம் நட்சத்திரத்தில பிறந்திருக்குது. மகத்தில பிறந்தவங்க ஜெகத்த ஆள்றாங்க அப்படின்னு சொன்னா, எத்தன பேர் மகத்தில பிறந்தவங்க ஜெகத்த ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க? பார்க்குறோமா? ஆனா இன்னைக்கு மகம் நட்சத்திரத்தில பிறந்து எத்தனையோ பேர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. பரணி நட்சத்திரத்தில பிறந்தவங்க எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த சொல் வாக்கு அதற்கு ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாங்க. அந்த பரணியில பிறந்த ஒரு 100ல ஒரு ஆளு, இல்ல 100க்கு 10 பேரு நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அது கிரக நிலைகளோட அமைப்புகள பொறுத்து, அந்த ஜாதகத்த பொறுத்து நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதே மாரி தான் மகத்துக்கும். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு விளக்கங்கள நம்ம முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில சொல்லியிருக்கிறாங்க. அதே மாரி பூராடத்தில நட்சத்திரத்தில பிறக்குறாங்க. அப்படின்னா போராடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா புராட நட்சத்திரத்தில பிறந்தவங்க எல்லாருமே போராடிட்டு இருக்காங்களா? அது ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குது? வில்லையும் அம்பையும் ஏந்திய தனுசு ராசி எப்பயுமே ஒரு வெற்றியின் இலக்கை நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்கும். அதற்கான சொல்லப்பட்ட விளக்கம் தான் அந்த தனுசு ராசி போராட நட்சத்திரத்தில. அப்ப இலக்கை நோக்கி எப்பயுமே ஒரு போராட்டமான போராட்டமான ஒரு முயற்சிய முட்கொண்டு போயிட்டு தான் இருக்கும் அப்படின்றத சொல்றது தான். அதுக்காக போராடம், போராடம் அப்படின்னு சொல்லியது. வாழ்நாள்லாம் போராடிட்டு இருந்தா எப்படி நல்லா வாழ்றது? இன்னொன்னும் சொல்லியிருப்பாங்க. நூலாடும்ன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஜாதகத்தில விதிச்ச விதி. தர்ம கர்மாதிபதி யோகங்கள் எப்படி வேலை செய்யுது? அதன் மூலமா ஏற்பட்டது. அதையெல்லாம் நம்ம பார்க்காம, உடனே அந்த நட்சத்திரங்கள கேள்விப்பட்ட உடனே, ஐயோ! இது வேணாம், அது வேணாம் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு நியாயமும் இல்லங்க. இந்த விஷயங்களுக்காக தான் சில காரணங்கள நமக்கு குடுத்துருக்கிறாங்க. அந்த காரணத்துக்காக அத நம்ம புரிஞ்சுக்கிறாம, புனிதமான நட்சத்திரங்கள கூட நம்ம வந்து மோசம்னு சொல்லி அத ஒதுக்கி வைக்கிறதுல எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. அருமையான நன்மைகளை தரக்கூடிய விஷயங்களையும் சித்தர்கள் வந்து நமக்கு விஷயங்கள சொல்லி புரிய வச்சிருக்கிறாங்க. காலப்போக்குல மனிதர்கள தான் நாம மாத்தி மாத்தி பேசி மரபு குறைய வச்சுட்டோம். ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்மூலம். இது மூல நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்ட பழமொழி. இது எத்தன சதவீதம் உண்மை? ஆனா, அந்த நிர்மூலம் ஆக்கும் அப்படிங்கிறது வந்து ஆண்களால் செய்யப்பட்ட ஒரு நியதி. அந்த பெண்கள் வந்து மூல நட்சத்திரத்தில பிறந்தவங்கள வந்து அடிமைப்படுத்துறதுனால, அவங்கள் நிர்கதியாகி நிற்பார்கள் அப்படிங்கிறத குறிக்கிற விஷயம் தான் இந்த மூல நட்சத்திரம். அந்த நிர்மூலம். ஆண்கள மூல நட்சத்திரத்தில பிறந்தால் அரசராக வாழ்கிறார்கள், ஆட்சி ஆள்கிறார்கள். பெண்கள் மூல நட்சத்திரத்தில பிறந்தா நிர்கதியாகி நிற்கின்றார்கள் என்பதன் அர்த்தம் என்ன? எத்தன பேருக்கு இது தெரியும்? பொதுவா மூல நட்சத்திரத்தில யார் பிறந்தாலும் சரி,
ஆணானும் சரி, பெண்ணானும் சரி. அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் பல இருக்குங்க. ஆளுமை திறன் அதிகமா இருக்கும். நிர்வாகத் திறமை அதிகமா இருக்கும். எதுலயும் முன்னோடியா இருக்கணும்னே அவங்க நெனப்பாங்க. சிக்கனம் சேமிப்புல உயரணும்னு நெனப்பாங்க. வாக்கு வன்மையில சிறந்தவங்களா இருப்பாங்க. தைரியம், தன்னம்பிக்கையோட இருப்பாங்க. எதையுமே போட்டி பொறாமையாலும் போராடி வெற்றி கொள்ளக்கூடிய எதிர்த்து நின்னு போராடி வெற்றி கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய நேர்மைய விட்டுக் குடுக்க மாட்டாங்க. சரியா பயணிக்கணும்னு நெனைப்பாங்க. இன்னைக்கு மூல நட்சத்திரத்தில பிறந்தவங்க கல்வியில சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. உயர்கல்வி, பட்டம், பதவி இதெல்லாம் பெறக்கூடியவங்க மூல நட்சத்திரக்காரவங்க தான். இந்த மூல நட்சத்திரத்துக்குன்னே ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. இந்த தன்மைகள் கொண்ட ஒரு அற்புதமான நட்சத்திரம் எப்படி நம்ம தோச நட்சத்திரம்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு மூல நட்சத்திரத்தில இருக்கிற ஒரு பெரிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய சில நபர்கள் எல்லாம் மூல நட்சத்திரத்தில பிறந்தவங்களா தான் இருப்பாங்க. அதனால தான் ஆண் மூலம் அரசாளும், பெண் மூலம் நிர்கதியாகும்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து மூல நூல்கள்ல குறிப்பிட்டவை. இத நானா சொல்ல கிடையாது. எனது சொந்த கருத்து கிடையாது. ஆக ஆண்கள், பெண்கள் இருவருக்கும் இந்த தகுதிகள் இருக்கும். இப்படிப்பட்ட குணநலங்கள் இருக்கும். எதையும் அவ்வளோ சீக்கிரம் விட்டுக் குடுத்து போக மாட்டாங்க. ஏனென்றால் தனுசு ராசி வந்து நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்ட ராசி. நேர்மையாவே வாழணும்னு நெனைப்பாங்க. அது குரு பகவானுடைய ராசி. அதனால தான் நீதித்துறையில கூட நீதிபதிகள் நெறைய பேர் இந்த ராசி நட்சத்திரத்தில இருப்பாங்க. நெறைய ஆசிரியர்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில இருப்பாங்க. நியாய தர்மங்களுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய அனைவருமே இந்த ராசி நட்சத்திரத்தில தான் இருப்பாங்க. உதாரணமா ஒரு எளிய முறையில ஒரு சின்ன விளக்கம். அந்த காலத்தில ஒரு குடும்பத்தில கணவன், மனைவின்னு 2 பேர் இருந்தாலும், குழந்தைங்களுக்கு வந்து பஞ்சமில்லாம பெத்து வச்சிருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 10 குழந்தைகள பெத்தெடுத்திருப்பாங்க. அதில 5 ஆணா இருக்கும், 5 பொண்ணா இருக்கும். ஆனா, அத்தன பேருக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா, அவர் என்ன 100, 50 பவுன் போட்டா கட்டி குடுத்துருப்பாரு. வருவாங்க, பார்ப்பாங்க, பொண்ண பிடிச்சுன்னு கட்டிட்டு போயிருவாங்க. தனியா பேசணும், எடுக்கணும் அதெல்லாம் கிடையாது. பார்ப்பாங்க, பேசுவாங்களாம். யாரு? பெரியவங்க கலந்து பேசிக்கிருவாங்க. கல்யாணத்த முடிச்சு வச்சுருவாங்க. கணவர் 10 அடிக்கு முன்னாடி போவார். 10 அடிக்கு பின்னாடி மனைவி நடந்து போயிட்டு இருப்பா. இது அந்த காலத்து விதி. இந்த 10 குழந்தைகளுக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சு 10 பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க. ஏன்னா 5 மருமகள்கள், 5 மருமகன்கள் வந்திருப்பாங்க. இவங்களை எல்லாம் நிர்வகிக்கக்கூடிய அந்த குடும்ப பொறுப்பு அனைத்தும் அந்த அப்பா கிட்ட இருக்கும். அவர் என்ன சொல்றாரோ அத கேட்டு தான் அந்த 20 பேரும் நடப்பாங்க. மனைவிய சேர்த்து 21 பேர் அதத்தான் கேட்டு நடப்பாங்களாம். இதுல யாரும் மாற்று கருத்து பேசுறதே கிடையாது. என்ன சொல்றாரோ அது கரெக்ட்டா நடந்துகிட்டு இருக்கும். இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கிறபோது தான் அந்த குடும்பத்தில வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றபோது, அதை வந்து உன்னிப்பா கவனிக்கக்கூடிய ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா? யாராவது ஒரு ஆள் உன்னிப்பா கவனிப்பாங்க. அதில குறைபாடு இருந்தா அத சொல்லுவாங்க. அத நிவர்த்தி பண்ண சொல்லுவாங்க. அந்த நிவர்த்தி பண்ணக்கூடிய குறைபாடுகளை கண்டுபிடித்த ஒருவர் தான் அந்த பெண். அவள் தான் அந்த மூல நட்சத்திரத்தை சார்ந்தவள். மற்ற எந்த நட்சத்திரத்துக்கும் அந்த தைரியம் வராது. அதை கண்டுபிடித்து சொன்னவள் அந்த மூல நட்சத்திர பெண். அவள் மாமனாருக்கு எதிரியாகிவிட்டாள். அன்று முதல் மூல நட்சத்திரக்கார பெண்களை கண்டால் மாமனாருக்கு ஆகாது. எல்லோருமே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விட்டார்கள். மாமனாருக்கு சாதகமாகவும், மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்பாளர்களாகவும் இருந்து விட்டார்களாம். இதுதாங்க உண்மை. அப்ப நல்ல விஷயம் போயிட்டு இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஒரு வேற வழியில அந்த விஷயம் தவறானதாக என்றால் அதை தட்டி கேட்பதற்கு யாராக இருந்தா என்ன? நியாயம் சொல்றதுக்கு யாராக இருந்தா என்ன? அந்த பெண் கேட்டாளாம். அவள் மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவள். இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுனால தான், அந்த மூல நட்சத்திர பெண் அந்த வீட்ல ஒதுக்கி வைக்கப்பட்டு விட்டாள். கணவர் கூட அவர மதிக்கலையாம் அந்த பொண்ண. அப்புறம் எந்த அளவுக்கு அந்த பெண்ணினுடைய மனம் வேதனையா இருக்கும். ஆனா ஆளுமை திறன், நான் சொன்ன மேற்கூறிய திறன்கள் அத்தனையும் அந்த பொண்ணுக்கு இருக்குது. அத அவங்க பயன்படுத்திக்கிறல. அந்த குண்டா சட்டிக்குள்ளேயே தான் குதிரை ஓட்டிக்கிட்டு அந்த காலத்தில வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா அந்த மூல நட்சத்திரக்கார பெண் சொல்லி இருக்கிறத கேட்டு நடந்திருந்தாங்கன்னா, அவங்களும் ஒரு பரந்த வறண்ட விட்டத்துக்குள்ள அவங்க வந்திருக்கலாம். வெளி உலகுக்கு வந்திருக்கலாம். அற்புதமான வாழ்க்கைய வாழ்ந்திருக்கலாம். இவ்வளவு ஒரு சக்தி மிக்க ஒரு நட்சத்திரம் தான் அந்த மூல நட்சத்திரம்.
அந்த அளவுக்கு பெண் என்பவள் அந்த காலத்துல வந்து ஆண்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாள் அப்படின்ற விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிருச்சு. இந்த காரணத்தினால மூல நட்சத்திரம் தோஷமாயிருச்சு. ஆனா இன்னைக்கு அப்படியாங்க இருக்குது? எந்த ராசி நட்சத்திரத்துல பிறந்தாலும் சரி, அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தை நல்ல முறையில நிர்வகிச்சு, சந்தோஷமா, வசதியா வாழணும் அப்படின்னா, ஆண், பெண் இருவருமே சமமா இருக்கணும். இருவருமே சமமா சம்பாதிக்கணும். அது நாடு விட்டு நாடு கூட போய் சம்பாதிக்கலாம். ஊர் விட்டு ஊர் போய் சம்பாதிக்கலாம். இது இன்னைக்கு சொல்லப்பட்ட விதி. இங்க ராசி நட்சத்திரம் ஒண்ணும் பேசி காரியம் இல்ல. பொருத்தங்கள் பார்க்குறோம். அவ்வளவுதான். சரியா இருந்தா முடிக்கிறோம். கண்டிப்பா நல்லா வாழ்ந்துக்குருவாங்க. அதுக்கு ஒரு ஜாதகம், ஒரு வழி கொடுக்கணும். அது நேர்மையான வழி கொடுக்கணும். இப்போ வந்து இன்டர்நெட் உலகம்ங்க. இப்பயெல்லாம் வந்து பெண்கள்ட்ட ஆண்கள் எதிர்த்து பேச முடியாது. பெண்கள் சொல்றத ஆண்கள் கேட்டு நடக்கிற மாரியான காலகட்டம். ஏன்னா, அவங்களுக்கு திறமைகள் அதிகமா இருக்கு. ரூ. 500 கொண்டு வந்து வீட்ல குடுத்துட்டு போயிருவாரு. இவ்வளோதான் சம்பளம்ன்னு. ஆனா, அத வச்சு அந்த குடும்பத்த நல்லது கெட்டது பார்த்து கொண்டு வந்து அந்த 24 மணி நேரத்த கடக்கக்கூடிய ஒரு திறமை வந்து பெண்ணுக்கு தான் இருக்குது. அதிலே ஒரு ரூ. 50 மிச்சம் பண்ணணும். அந்த சிக்கன சேமிப்பை கொண்டு வர்றது பெண்கள் தான். இப்படிப்பட்ட பெண்கள் வந்து இன்னைக்கு திறமைசாலிகளா இருக்கிறாங்க. இந்த இன்டர்நெட் உலகத்துல. இல்லறமே இன்டர்நெட்ல தாங்க போயிட்டு இருக்குது. கணவர் வெளிநாட்டுல, மனைவி உள்நாட்டுல. 6 மாசமா, 1 வருஷமா ஆகும். அவங்களுடைய வாழ்க்கை வீடியோ கால்ல போயிட்டு இருக்குது. வெளி மாநிலத்தில இருந்தாலும் சரி, உள் மாநிலத்தில இருந்தாலும் சரி. கணவன் மனைவியோட இல்லற வாழ்க்கை வீடியோ கால்ல போகுது. இப்படி பேசி தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? பொருளாதாரம். இந்த பொருள் தேடி மனிதன் கடல விட்டு கடந்து போய் எங்கேயோ கிடக்கிறான் கணவர். அப்ப இன்னைக்கு பொருளாதார சீர்கேட்டை சரி செய்யணும், நெருக்கடியிலேருந்து நம்ம வெளிவந்து வாழணும், சுதந்திரமா வாழணும் அப்படின்னு சொன்னா, காசு பணம் ரொம்ப முக்கியம். அந்த பணம் முன்னாடி நிக்கிறது, மனிதன் பின்னாடி நிக்கிறான். இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, மூல நட்சத்திரம் தோஷம்னு சொல்றவங்கலாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆகாதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இல்ல மற்ற நட்சத்திரங்கள பிறந்த பெண்களை கூட பாருங்க. அவங்க முன்னாடி வந்து ஹேண்ட் தொங்க போட்டு ஜம்முன்னு போயிட்டு இருப்பாங்க. கணவர் பின்னாடி பார்த்தா 4, 5 பேக்கையும் தொங்க போட்டு 2 குழந்தைகளையும் இடுப்புல தூக்கிக்கிட்டு, நடக்க முடியாம நடந்து அந்த பெண்ணுக்கு பின்னாடி போவாரு. ஆனா அந்த காலத்துல கணவர் முன்னாடி போனாரு, மனைவி 10 அடிக்கு பின்னாடிக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அத்தனை பாரங்களையும் இவரு சுமந்துக்கிட்டு, கணவர் 10 அடிக்கு பின்னாடி இவரும் அல்லோலப்பட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அந்த மாரியான காலம். இந்த காலத்துல மூல நட்சத்திரம் என்னங்க பண்ண முடியும்? அதனால மூல நட்சத்திரம் வந்து ஒரு தோஷமே கிடையாதுங்க. அந்த காலத்துல நடந்த ஒரு குடும்ப பிரச்சனைக்கு சொல்லப்பட்ட ஒரு விளக்கம் இது. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு மூல நட்சத்திரம் தோஷமாயிருச்சு. ஆனா ஜோதிட சாஸ்திரத்துல வந்து அது ஒரு ஆளுமை மிக்க நட்சத்திரம். அந்த ஆளுமை பெண்கிட்ட இருக்கிறதுனால, ஆண்கள் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள வளர விட மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் அந்த நட்சத்திரம் வந்து தோஷமாயிருச்சு. இப்ப சொல்லுங்க மூல நட்சத்திரம் தோஷமா? கண்டிப்பா தோஷமே கிடையாது. எதிர்வாதங்களை வைத்து நியாயங்களை கேட்கக்கூடிய நட்சத்திரம். இப்படி ஒரு அற்புதமான நட்சத்திரத்த நாம தோஷம்னு சொல்லி, அந்த மூல நட்சத்திரத்தில பிறந்தவங்க பெண்களுடைய மனத வந்து நம்ம புண்படுத்துறதுல எந்த விதத்திலயும் நியாயமே கிடையாதுங்க. எனவே நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இனிமேலாவது மூல நட்சத்திரத்தை பற்றிய தவறான கருத்துக்களை பரப்பாமல், ஜோதிட சாஸ்திரத்துல மூல நட்சத்திர ராசிகளுக்கு சரியான பொருத்தமான ராசி நட்சத்திரங்களும் இருக்குது. ஜாதக பொருத்தம் சரியாக இருந்தால், அந்த மூல நட்சத்திரத்தை மணக்கின்ற எந்த ஒரு ஆணும் சமுதாயத்தில், குடும்பத்தில் நல்ல உயர்வான நிலையில் இருப்பார் அப்படிங்கிறது மட்டும் உண்மையான விஷயம். கண்டிப்பாக அதை தோஷம் என்று நினைக்காமல், அதை ஒரு புனிதமான நட்சத்திரம் என்று ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை தொடங்குங்கள். சிறப்பானதாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.